வணக்கம். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்ரமணியன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கல்வி சம்பந்தமான முக்கிய ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இன்றைய நிகழ்ச்சி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவிருக்கிறது. ஏனென்றால் நாளை விளையாட்டு வீரர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வும், ஜூலை 1ஆம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடக்கவிருக்கிறது. ஆகையால் மாணவர்கள் மிகுந்த குழப்பத்தோடு இருக்கிறார்கள். எந்த கல்லூரியில் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தை தேர்வு செய்து படிப்பது என்பது போன்ற சந்தேகங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை நிகழ்ச்சியில் நேரலில் கலந்து கொண்டு கேட்கலாம். உங்களுக்கான பதில்கள் நிகழ்ச்சியில் வழங்கப்படவிருக்கின்றன. கேள்வி கேட்பதற்கு இன்னொரு முறை ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்று தமிழிலோ ஆங்கிலத்திலோ டைப் செய்தால் அந்த பக்கத்திற்கு சென்று மெசேஜஸ் வாயிலாக உங்களது கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களது கேள்விகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கான பதில்களும் நிகழ்ச்சியில் வழங்கப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக கல்வி ஆலோசகர் திரு சோமசுந்தரம் மற்றும் பேராசிரியர் திரு பரமேஸ்வரன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு சோமசுந்தரம். வணக்கம் திரு பரமேஸ்வரன். நிகழ்ச்சியை தொடங்கலாம். திரு சோமசுந்தரம், இப்போ மாணவர்கள் ஏன்னா இந்த கவுன்சிலிங் தொடங்க இருக்கிற சமயத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருங்க சார். சார், நாளைக்கு விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நாளைக்கு. நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிக்கான கலந்தாய்வு. ஜூலை 1லேருந்து பொது பிரிவுக்கான கலந்தாய்வு. எல்லாருக்குமே கண்டிப்பாக அழைப்பு கடிதம் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வராதவங்களுக்கு உடனடியாக அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை அவங்க தொடர்பு கொள்ளணும். முதல்ல நீங்கள் இப்போ ஊர்லேருந்து வருவாங்க, நிறைய பேர் மதுரை திருநெல்வேலியிலேருந்து வருவாங்க. அவங்க அந்த அழைப்பு கடிதம் வச்சுருந்தாங்கன்னா சென்னைக்கு வருவதற்கு 50% அரசு போக்குவரத்து கழகத்தில் கட்டண சலுகை உண்டு. அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் கூட வரக்கூடிய இன்னொரு ஆளுக்கும் அந்த கட்டண சலுகை உண்டு. என்னைக்கு கலந்தாய்வோ அதுக்கு ஒரு 5 hours முன்னாலே அவங்க வந்துடணும். வரும்பொழுது அவங்க அந்த 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 5000 rupees கேஷ் அதை அவங்க எடுத்து வரணும் சேஃப்டியாக. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நெசசரினா அவங்க எடுத்து வரணும். அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு அவங்களுடைய ஃபார்ம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அந்த ஃபார்மில் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், அவங்க கம்யூனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்கு கலந்தாய்வு, அந்த தேதி, அந்த நேரம் எல்லாமே அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க தாராளமாக அங்கே அந்த டைத்துக்கு வரணும். அது வர்றதுக்கு முன்னாலே அவங்க குறைஞ்சது 3 to 5 கல்லூரியில் அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வரணும். அவங்களுக்கே தெரியும் இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ கடந்த வருஷத்தோட என்ன வேரியேஷன் அது அவங்களுக்கே தெரியும். ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணிட்டு வரணும். சில கல்லூரிகள் ஒரே நேம் இருப்பதுனால கவுன்சிலிங் கோடு ஒவ்வொரு காலேஜஸும் உண்டு. ஏன்னா நேம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இந்த கோடு ரைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். கவுன்சிலிங் கோடு தான் டிஃப்ரெண்ட். ஸோ கவுன்சிலிங் கோடு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது. நீங்கள் வரும்பொழுது 4 to 5 கல்லூரிகளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த 5 கல்லூரிகளுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு முழு தகவல் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களால சாதிக்க முடியும். நன்றி சார். ப்ரொஃபஸர், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஏற்கனவே இந்த கவுன்சிலிங்கில் இருக்கிற ப்ராசஸில் மாணவர்களுக்கு என்னென்ன வகையில் குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் கூட ஏகப்பட்ட விஷயங்களில், அதாவது அனானிஸ்ட் எடுக்கும்போது எஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது மாணவர்களுக்கு. அதே சமயம் அனானிஸ்ட் அஃபிலியேட்டட்லேயே அட்டானமஸ் இருக்குது. ஸோ அது வேல்யூ டீம்டாக இருக்கட்டும், அல்ல அனானிஸ்ட் அஃபிலியேட்டட் அட்டானமஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வேல்யூஸ் மாறுபடுமா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களோட மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படும். இது ஒரு ரொம்ப சரியான ஒரு கொஸ்டின். இது 3 விதமான காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற காலேஜு, ஆனால் அது அட்டானமஸ் கிடையாது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய கரிக்குலமும் சிலபஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய காலேஜ் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வரும், ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணலாம், அவங்களுடைய பாடத்திட்டத்தை அவங்க உருவாக்கிக்கலாம். அந்த உருவாக்கிற பாடத்திட்டத்துக்கு வேண்டிய இண்டஸ்ட்ரீஸையும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அது 2வது விதமான பகுதி. 3வது சொல்லக்கூடிய டீம் யூனிவர்சிட்டி, இவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஆன் தர் ஓன். அவங்களே பாடத்திட்டம் மட்டும் கொடுப்பதில்லை, சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சர்டிஃபிகேட் வராது, அது டீம் யூனிவர்சிட்டியோடைய சர்டிஃபிகேட் வரும். இதுதான் 3க்குள்ள வேறுபாடு. சார், தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது சென்னையிலிருந்து ஐஸ்வர்யா என்ற ஒரு நேயர் கல்வி சம்பந்தமான தன்னுடைய கேள்வியை முன்வைக்க இருக்கின்றார். வணக்கம் ஐஸ்வர்யா, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். நான் சென்னையில ஐஸ்வர்யா பேசுறேன். உங்க கேள்வி? என்னோட கட் ஆஃப் 188. நான் பிசி கம்யூனிட்டி. என்னோட ஓவரால் ரேங்க் 28,149 வருது. சரி. பட் அதே கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல ரேங்க் 25,000 வருது.
ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு சோமசுந்தரம், இவங்களுடைய ரேங்க் வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3000 எண்களுக்கு அடுத்ததாக போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அக்ரியில் நிறைய பேர் ஒரு சின்ன வேரியேஷன் வந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 3000 வந்து தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரை அப்ளை பண்ண மாணவர்களே வெறும் 1.5 லட்சம் மாணவர்கள் தான். சீட்ஸ் வந்து 2 லட்சம். ஸோ ஒரு அக்ரியில் பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் முதல்ல பொறியியல் எடுக்கும் பொழுது அக்ரியில் வேக்கன்சி வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கலந்தாய்வில் உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும். காரணம் இந்த வருஷம் பயாலஜியோடைய பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அக்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி 4 சேர்ந்து அந்த கட்டை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து சுகந்தன் என்ற ஒரு நேயர். வணக்கம் சுகந்தன், உங்கள் கேள்வி. குட் மார்னிங் சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னோட தங்கச்சியோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2376 சார் இன்ஜினியரிங்ல. சரி. லாஸ்ட் இயர் பிஹெச்டி ஐடி ரேங்க் வந்து 2901 சார். இதுல வந்து அவளுக்கு கிடைக்குமா இந்த ரேங்க் டிஃபரன்ஸ்க்கு? குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு கல்லூரி பற்றி அந்த கல்லூரியில் கிடைக்குமா என்று கேட்க வேண்டாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கல்வி சம்பந்தமாக அரசு கல்லூரிகளிலோ ஜென்ரலா கேட்கணும்னா போன வருஷம் ரேங்கோட இந்த வருஷம் ரேங்க் அவளுக்கு 600 ரேங்க் கம்மியா வந்திருக்கு. அப்ப கிடைக்குமா? முன்னாடி வந்திருக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு சோமசுந்தரம், இது கிடைக்குமா? இல்லை, போன வருஷத்தோட இந்த வருஷம் 600 ரேங்க் அவர் முன்னால் வந்துங்கிறாங்க. கண்டிப்பாக கிடைப்பதான வாய்ப்புகள் இருக்குதான். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லும்போது வந்து போன அந்த கட் ஆஃப் வந்து போன வருஷம் பார்க்கும்போது 25,000 இருந்ததாகவும் இந்த வருஷம் 28,000 போனதாகவும். இல்லை, அந்த கேட்டகரியை பொறுத்து மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து மாணவர்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க. அடுத்தது ஒரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துடலாம். நாராயணன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. சார், மை இன்ஜினியரிங் ரேங்க் இஸ் 9180. கேன் ஐ கெட் டாப் 10 காலேஜஸ் ஃபார் இசிஇ? மை கட் ஆஃப் இஸ் 195.25 அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர், உங்களுடைய பதில் இவர் கிடைக்குமா? 195.25க்கு டாப் ரேஞ்சஸ் காலேஜஸ் வந்து கிடைக்குமா? நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அவர் என்ன கம்யூனிட்டின்னு குறிப்பிடலை. சரி. ஆனால் அவர் பிசி கம்யூனிட்டியாண்டா உறுதியாக வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோமசுந்தரம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மாணவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னென்ன மாதிரியான டிப்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது? இந்த கவுன்சிலிங் உட்கார சமயத்தில் அங்கே போயிட்டு அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்த உடனே கூட ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அப்படின்னா 3 டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல காலேஜ் அவங்க என்ன கட் ஆஃப் அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க காலேஜை முதல்ல சூஸ் பண்ணிடணும். அதை அவங்க சூஸ் பண்ணும் பொழுது கவுன்சிலிங் கோட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய மாணவர்கள் அங்கே போய் ரொம்ப குழம்புறாங்க. எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது, அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். அது நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே 3 to 4 காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அங்கே உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்கே உள்ள பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, அங்கே உள்ள சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் கூட நோட் பண்ணுங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுவீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு உதாரணமாக மெக்கானிக்கல்னு ஆசைப்படுவீங்க. அந்த காலேஜ் கிடைக்கும், அந்த மெக்கானிக்கல் துறை கிடைக்காது. அப்படின்னா நீங்கள் ஒன்று காலேஜை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லாட்டா நீங்கள் அந்த துறையை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ 3 காலேஜ் உங்களுக்கு வெறும் ஒரு துறை மட்டும் இல்லாமல் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வச்சுடுங்க. ஒரு மெக்கானிக்கலாக இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு, நீங்கள் எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த நீங்கள் துறையை சூஸ் பண்ணுங்கள். ஸோ போகும் பொழுது நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டு போகலாம். அவங்க அப்பாவை கூட்டு போகலாம், தவறு கிடையாது. அம்மாவை கூட்டு போகலாம். பட் அவங்களுக்கு அதை பற்றி எந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்கோ அதை நீங்கள் கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக வேலூர்லேருந்து காவியா என்ற ஒரு நேயர். வணக்கம் காவியா, உங்கள் கேள்வி. சார், என்னோட தமிழ்நாடு போர்ட் பர்சன்டேஜ் வந்து 67.5. சரி. ஜேஇ மெயின் வந்து 120. ஜேஇ மெயின் வந்து 120. அடுத்த வருஷம் வந்து நான் ஐஐடி எழுதலான்னு இருக்கிறேன். என்னால எழுத முடியுமா என்னோட போர்ட் கட் ஆஃப் வச்சு? இந்த கட் ஆஃப் வச்சு எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபஸர், இவங்க வந்து எழுத முடியுமா? ஆமாம், அவருடைய மார்க் என்ன சொன்னாங்க? 67 or 8% சொல்லிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் அந்த பெர்சென்ட்ல சொல்லியிருக்காங்க. 67%. ஆமாம், நீங்கள் ஜேஇ மெயின் இதை வச்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் எழுதலாமா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களுடைய மார்க் போர்டு மார்க் சிபிஎஸ்சியில் 67% சொல்லக்கூடியது வரும்போது என்ன ஆகும்னா அங்கே 40% மார்க் வந்து உங்களுடைய சிபிஎஸ்சி மார்க்கையும் எடுத்துக்கிறாங்க. அதில் உங்களுக்கு சில மார்க் குறையும். அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா நீங்கள் போர்டில் எவ்வளவு அதிகமாக ஜேஇ அட்வான்ஸில் வாங்க முடியுமோ எடுக்கலாம் சார். இந்த வருஷம் ஜேஇ வந்து தமிழ்நாடு ரொம்பவே மிகவும் பின்தங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? சில காரணம் சொல்கிறது வந்துங்க, இப்போ நீங்கள் ஜேஇ எக்ஸாமில் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா முதல்ல அடிப்படையை சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறையா வருது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டாங்க 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 50%க்கு மேலே அவங்க கேட்குறாங்க.
நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிப்படை சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு, அதாவது பாடங்களை வந்து விட்டுட்டு மார்க்குக்கு தேவையான பாடங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா மார்க் வருதே தவிர அடிப்படை நமக்கு போயிடுது. அப்போ ஜேஇ மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா மெடிக்கல் எக்ஸாம்லேயும் நம்ம பையங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலை வெகு விரைவில் மாற வேண்டும். மாறுமா சார்? கண்டிப்பாக மாறும். எப்படி? இதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டயத்தில் சேச்சுரேஷன் சார் இப்போயே சொன்னார், 2 லட்சம் சீட்டு இருக்கிறதுக்கு 1,25,000 பேரை அப்ளை பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங்கில். ஆனால் அதே என்ஐடிக்கும் ஐஐடிக்கும் அந்த மாறுதல் அது மாதிரி இல்லை. அப்ளை பண்ணவங்க அதிகமாக இருக்கிறார்கள், சீட்டு மிக குறைவாக இருக்கிறது. காரணம் குவாலிட்டி காலேஜஸ் நோக்கி தான் நிறைய பேர் போகிறாங்க. அப்போ அந்த குவாலிட்டி அவேர்னஸ் வரும்போற உறுதியாக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு சன்னும் 10th வரும்போது இப்போ எங்கள்கிட்டே கேட்குறாங்க, சார் ஜேஇ பண்ணுறதுக்கு என்ன சார் இருக்கு, மதுரை பக்கம் இருக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இந்த அவேர்னஸ் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட். ஐ எம் டேம் ஷூர் இன் another 3 to 4 years நம்மளால் ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர முடியும். அப்போ ரொம்ப முக்கிய பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்குது, ஆசிரியர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அடுத்ததாக நாமக்கல் பாபு ஒரு இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் பாபு, உங்கள் கேள்வி. சார் வணக்கம் பாபு, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ பாபு, இணைப்பில் தான் இருக்கிறீங்க, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார். நன்றி. அடுத்ததாக ஃபேஸ்புக் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாம். டேனியல் ஐசக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அவருடைய கட் ஆஃப் வந்து 197. அவர் வந்து என்ன மாதிரியான சிலபஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படிங்கிறாரு. செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சிலபஸ் வந்து மாறுபடுதா சார்? சோமசன் நீங்கள் சொல்லுங்கள். சிலபஸ் மாறுபடாது, பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே. அப்புறம் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, முதல்ல அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ஓகே. கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே அவருக்கு கிடைக்கும். அவர் எந்த கோர்ஸ் எடுக்கிறாரோ தாராளம், எந்த கோர்ஸ் அவருக்கு அதிக ஆர்வம் இருக்கோ தாராளமாக அவர் எடுக்கலாம். அதனால் அவரால் சாதிக்க முடியும். இவருக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது சார். அவருக்கு வந்து எய்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 197 கட் ஆஃப் எடுத்த ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஆகிறது அப்படிங்கிறது சில விஷயங்களை நான் அந்த கருத்து சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏற்கனவே இங்கே வந்துக்கிற கல்வி ஆலோசகர்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. அது வந்து எம்இ முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியாதவங்க தான் இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆகிறாங்க, பி முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியாதவங்க எம்இ பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கட் ஆஃப் எடுத்த ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர் ஆகிறது சரியான சாய்ஸாக இருக்கும். சில பேருக்கு வந்து அதான் ஆசிரியர் பணியே அறப்பணி, அதில் ஒன்றே அர்ப்பணி. அவருக்கு அதில் அதிக ஆர்வம் இருக்கும், தாராளமாக அவர் ஆகலாம். பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு அவருக்கு பொறியியல் கல்லூரியிலே ஒரு நல்ல சிறந்த பேராசையாக அவருக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் அப்படின்னு பார்க்க வேண்டாம் தான் எனக்கு தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்வி சம்பந்தமான முக்கிய ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் லேபரேட்டரிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் லேபரேட்டரிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்பொழுது திருவாரூரிலிருந்து சிவகுமார் என்ற ஒரு நேயர் தனது கேள்வி கேட்க இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்கள் கேள்வி. வணக்கம் சார், நான் திருவாரூர்ல பல்கலைக்கழகத்தில் சார். உங்கள் கேள்வி என்ன சார்? ஹலோ சிவகுமார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இருக்கு சார். மத்திய பல்கலைக்கழகங்கள்ல? ஆமா, மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இருக்கு சார். எக்கனாமிக்ஸ்க்கு கோர்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்கு சார். சரி. அதில் படித்து இன்டெகிரேட் கோர்ஸ் அதில் 3 வருஷம் முடிச்சுட்டு 2 வருஷம் சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். சரி. அந்த ஸ்கோப் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு சோமசுந்தரம், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் இந்த கோர்ஸோடைய வேல்யூ கேட்குறாரு. அது 5 இயர்ஸ் கோர்ஸு, இப்போ இன்டிகிரேட்டட் கோர்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும், எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும். இப்போ எம்எஸ்சிக்குள்ளேயே நிறைய டிசிப்ளின் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த எம்எஸ்சி அவங்க எக்கனாமிக்ஸ் நல்ல கிரேடில் முடிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லாமல் பல ப்ரைவேட் செக்டார்லேயும் வேலை வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி ஈஸியாக அவங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது, அவங்களால ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே சார், அடுத்ததாக ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்த்துடலாம். பாகியலட்சுமிங்கிறவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார், ஃபார்ம் டிக்கு வந்து ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 193. ஸோ அனானஸில் கிடைக்கணும் அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், அது அவங்க கேட்டகரி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஃபார்ம் டிங்கிறது ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இது ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ். அது நிறைய பேருக்கு வந்து மெடிசன் ட்ரை பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து வெறும் 2555 சீட்டு தான் மெடிக்கல் சீட்டு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சுது. இந்த வருஷம் 100 சீட் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க, 2655.
கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசை. ஸோ உங்களுக்கு பொறுத்தவரை டிமாண்ட் வந்து அதிகம், பட் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் நீங்கள் தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தாலும் சரி, இல்லை ஆல் இண்டியா லெவலில் எடுத்தாலும் சரி, மொத்தமே வெறும் 30,000 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் போகணும், இந்த ஃபார்ம்டி போகணும் ஆசை இருக்குது. ஸோ ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸு நான் அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் பிஃபார்ம் எடுங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர்ஸ், அதை முடிச்சுட்டு லேட்டரில் என்ட்ரியில் நீங்கள் ஃபார்ம்டி ஜாயின் பண்ணிடலாம். பட் அதுக்கு 1 இயர் தான் எக்ஸ்ட்ரா ஆகும், அப்போ 7 இயர்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கோப் உண்டு. ஃபார்ம்டி முடிச்சுட்டு இந்த வருஷம் தான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியே வராங்க. அவங்களுக்கும் எதிர்காலம் வந்து ரொம்ப வளமாக இருக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக செய்யாறுல இருந்து ஜோதி என்ற ஒரு நேயர். வணக்கம் ஜோதி, உங்கள் கேள்வி. சார் என்னோட அக்ரி கட் ஆஃப் 194 சார். 194. ஆமாம் சார். சரி. எங்கள் பொண்ணோட மார்க் சார் அது 194. சரி. இது வந்து கோயம்புத்தூர் கிடைக்கும், கோயம்புத்தூர் திருச்சி கிடைக்கலனா கூட சரி அது இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தனியாக போட்டிருக்கேன் சார், அதில் கண்டிப்பாக கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்கணும் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு சமஸ்தர் உங்கள் பதில். அவங்களுடைய மார்க் வந்து 184 சொன்னாங்க. கேட்டகரி அவங்க சொல்லலை. சரி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அது தனியாக கலந்தாய்வு உண்டு. சரி. பட் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் அந்த கேட்டகரி ஒருவேளை எம்பிசி மற்ற கேட்டகரி இருந்ததுன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லாட்டா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்களுக்கு பார்க்கணும். அப்படி இல்லாத சமயத்தில் அவங்க பிஎஸ்சி அக்ரி சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி எம்எஸ்சி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து மிக பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேங்கிங் செக்டரில் அக்ரி முடித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் அதிகம். தாராளமாக அவங்க எடுத்து படிக்கலாம். சரி சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துலாம். திவ்யா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து 4778. அவங்களுடைய கட் ஆஃப் 196.75. பிசி கம்யூனிட்டியில் வந்துருக்காங்க. 3090 இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் a chance to get top 5 colleges. இந்த டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி அவங்க வந்து அளவீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம். ப்ரொஃபஸர், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க, அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க டாப் காலேஜ் எதை வச்சிருக்காங்கன்னு சொல்லி புரியல. ஆனால் அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக. பட் ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அரசு கல்லூரியில அல்லது சுயநிதி கல்லூரியிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இருந்தாலும் கூட அவங்க வந்து ட்ரிபிள் இசி இந்த ரெண்டுல வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு யோசிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ ட்ரிபிள் சிஎஸ் இந்த ரெண்டுல வந்து மாணவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கு? ட்ரிபிள் இருக்கா சிஎஸ்? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சிஎஸ் தான் அதிகமாக இருக்கு. எதனால சார்? அது வந்து வேலை வாய்ப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. முடித்த உடனே சிஎஸ் முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க சிஎஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ட்ரிபிள் இது வந்து கோர் டிபார்ட்மெண்ட். அதாவது இன்ஜினியரிங் ஆரம்பிக்கும் பொழுது 3 டிபார்ட்மெண்ட்டாக கோர், சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள். அதில் கோர் டிபார்ட்மெண்ட் என்றைக்குமே அதோட அடிப்படை தத்துவங்கள் வந்து மாறாது. அதற்கான ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்னஸ் அவங்களுக்கு உறுதியாக இருக்கும். ட்ரிபிள் போனால் ட்ரிபிள்லேயும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் போகலாம். இருந்தாலும் கூட அப்படி ஒரு சான்ஸ் இருக்கும்போது வந்து ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு தானே சார் நிறைய பேர் விரும்புவாங்க. சிஎஸ் காரணம் இல்லையாச்சுன்னா கோர், அதாவது என்ன வரையாச்சுன்னா ட்ரிபிள் எடுத்தாலும் சரி, ஈஸி எடுத்தாலும் சரி, சிவில் எடுத்தாலும் சரி, எல்லாரும் கடைசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன் நம்ம அந்த கோர்ஸை படிக்கணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை படித்துக்கொண்டே நம்ம நேர கம்ப்யூட்டர் வேலைக்கு போகலாமே ஒரு எண்ணம் தான். இதுல எந்த வகையிலும் சிஎஸ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா சார்? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுறது மாதிரி பார்க்க முடியாது இது? எந்த இதுல? அதாவது இவங்க எடுத்துக்கிற ஒரு குரூப்ல வந்து வேறவங்களும் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. சிஎஸ் சொல்லக்கூடிய வந்து வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. அங்க வந்து ஏகப்பட்ட டிவிஷன் இருக்கு. இன்ஜினியரிங், அப்ளைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து இவங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாருக்கு ஆனால் அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்து ப்ரோக்ராமிங்கில் நிபுணத்துவம் இருக்கிறவங்கள பிடிப்பாங்க. வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வருவாங்க. ஸோ 2 பேருக்கும் போட்டின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. 2 பேருக்குமே சம பங்கு இருக்கிறது. ஆனால் இது வந்து இஸ் எ டூல். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் எ டூல். அந்த டூலை யார் அதிகமாக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு தான் அதில் வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தஞ்சாவூர்லேருந்து ரம்யா என்ற ஒரு நேயர். வணக்கம் ரம்யா, உங்கள் கேள்வி. சார் குட் மார்னிங் சார். நான் வந்து 2 கொஸ்டின் கேட்கணும் உங்ககிட்ட. கேளுங்கம்மா. நான் அக்ரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 173.75. அக்ரி கட் ஆஃப் 173. 173.75. சரி. நான் வந்து இங்க கோயம்புத்தூர் காலேஜ்ல போட்டிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 13,401 வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. சரி. செகண்ட் கலந்தாவில வருமா? அப்படி வந்தா கவர்மெண்ட் காலேஜ் வருமா இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வருமா? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நான் வந்து காரைக்கால்ல வந்து நான் போட்டிருக்கேன். அங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஓசிக்கு வந்து 194 கொடுத்துருக்காங்க. சரி. அங்க கிடைக்குமா? அப்புறம் வந்து இன்ஜினியரிங் வந்து 183.75.
அது வந்து எனக்கு கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு சோமசுந்தரம், அவங்க அக்ரி கட் ஆஃப் வந்து 173 இருக்கு, இன்ஜினியரிங் கட் ஆஃப் 183 இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெண்டுல வந்து எது போறது சரியான சாய்ஸா இருக்கலாம்? ஏன்னா ரெண்டு பத்தி டீடைல்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சாய்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எது ஒரு பெஸ்ட்டான ஒரு சஜஷனா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும்? அவங்க கேட்டகரி வந்து ஓசின்னு நினைக்கிறேன், அவங்க தான் சொன்னாங்க. அவங்க அக்ரி கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து மிக குறைவு தான். சரி. ஸோ இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கும், அது ஒரு டாப் 15 காலேஜஸாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க, தாராளமாக எடுக்கலாம், அதிக அளவில் ஸ்கோப் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபர்டிலைசர்ஸை பற்றி படிப்பாங்க, சிமெண்ட்டை பற்றி படிப்பாங்க, மெடிசன்ஸ் படிப்பாங்க. ஸோ அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்தால் அவங்களால முடியாது சாதிக்க முடியும். ப்ரொஃபஸர், இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கட் ஆஃப்க்கு அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சில கல்லூரிகளில் அவங்களுக்கான இடம் கிடைக்கல அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸை சூஸ் பண்ணி ஒரு நல்ல கல்லூரிக்குள்ளே போயிட முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமா? அது ஒரு நல்ல ஒரு தெரிவு தானா? அது உண்மைதான், அது செய்யலாம். ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எடுத்துக்கொண்டு நீ நல்ல காலேஜில் போகிறது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்லியாச்சுன்னா ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸில் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவாக இருக்கும். அவன் மேல் படிப்பு படித்து ஆராய்ச்சி போகிற மாதிரி இருந்தாச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வது பெட்டர். அதுக்காக சேஃப் சைடில் வந்து யூஜியில் இந்த மாதிரி டைவர்ஸாக இருக்கிற ஒரு மெக்கானிக்கலோ சிவிலோ விசியோ இந்த மாதிரி மெடிக்கலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முதல்ல எடுத்தோன்னே எம்டி கைனகாலஜி படிக்கிறதில்ல, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் அங்கே போவாங்க. அதுதான் இதுக்கும் அதே தான் இந்த இன்ஜினியரிங்கும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினே பார்த்துடலாம். கவின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இவர் வந்து பிசி கோட்டாவில் வராரு, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து அவருடைய பிசி ரேங்க் வந்து சொல்லியிருக்காரு 2362. அவர் வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்லையோ அல்லது எய்டட் காலேஜ்லையோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ ஒரு 2362 அப்படின்னா எத்தனை நாள் கவுன்சிலிங்கில் வருவார் சார்? அவர் எந்த மாதிரியான ஒரு காலேஜஸ் அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சோமசுந்தரம் சார், நீங்கள் ஒரு கேட்டகரி வந்து பிசி ரேங்க்ங்கிறாரு 2362. கண்டிப்பாக தேர்ட் டேக்குள்ளே அவருக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் நான் என்ன கோர்ஸ் அவ்வளோ ஆர்வம் இருக்கான்னு தெரியல, அது மெக்கானிக்கலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியல. இன்ஜினியரிங் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 150 பாடப்பிரிவுகள் இருக்குது. எந்த துறையை எடுத்தாலும் அதில் ஆழமாகவும் ஆர்வமாகவும் படித்தால் கண்டிப்பாக அவரால் சாதிக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக கும்பகோணத்திலிருந்து காயத்ரி என்ற ஒரு நேயர். வணக்கம் காயத்ரி, உங்கள் கேள்வி. சார் குட் மார்னிங். என்னோட டாட்டர் வந்து 182.75, நாங்க ஓசி கேட்டகரி. சரி. என் பொண்ணுக்கு வந்து பயோமெடிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கணும்னு ஆசை. ஃபீமேல் கிட்டுக்கு ஃபிட் ஆகுமா? ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்கு? அப்புறம் இன்னொரு வந்து என் டாட்டர் இன்னொத்தி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கா. சரி. அவளுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. பட் ஆனா இப்ப என்ன சொல்றான்னா ஏரோ ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனர் பண்ணணுங்கிறா. அது எந்த காலேஜ்ல பண்ணலாம்? அது ஃபீமேல் கிட்ஸ்க்கு சூட் ஆகுமா? அது ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்கு? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபஸர், நீங்கள் சொல்லுங்கள். 182 எடுத்துருக்காங்க, ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அது மாதிரி எடுத்து நினைச்ச கோர்ஸ் கிடைக்குமா இவங்களுக்கு? அவங்க சொல்கிறது பயோ மெடிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அருமையான கோர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லாத நிலைமை இல்லைன்னு ஒரு நேரம் வந்தாச்சு. அதுவும் அந்த பயோ சைடு மெடிக்கல் சைடில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய தேவைகள் அதிகமாக இருக்க நேரத்தில் பயோமெடிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு நல்ல கோர்ஸு, நல்ல எதிர்காலம் இருக்குது, ஒரு நல்ல காலேஜில் அவங்களுக்கு அமையும். எங்கள் வாழ்த்துக்கள். திரு சோமசுந்தரம், நீங்கள் சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களோட இன்னொரு டாக்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்பேஸ் ரிசர்ச்சர் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு பிஜி பண்ண முடியுமா சார்? இல்லை, அவங்க ஏரோநாட்டிக்கலும் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே. தாராளமாக அவங்க பிஏ மெக்கானிக்கல் எடுக்கலாம். ஓகே. எடுத்து முடிச்சுட்டு எம்இயில் அவங்க ஏரோநாட்டிக்கலோ ஏரோஸ்பேஸோன்னு சூஸ் பண்ணலாம். நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஏரோநாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கலுங்கிறது இட்ஸ் அ டிவிஷன் ஆஃப் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. ஏரோஸ்பேஸில் வந்து வைடாக படிப்பாங்க. ஸோ நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் நல்ல கிரேடில் முடிங்க. உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் மேலே ஒரு நல்ல ஒரு பேஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எம்இ ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். நீங்கள் பிஇ ஏரோநாட்டிக்கல் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எம்இ ஏரோநாட்டிக்கல் தான் எடுக்க முடியும். நீங்கள் வேறு கோர்ஸ் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்க சமயத்தில் நீங்கள் தாராளமாக ஏரோநாட்டிக்கல் எடுத்தால் உங்களால் சாதிக்க முடியும். எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அருண் தினேஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. பிடெக் ஐடிக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸர், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இதில் எப்பவுமே வந்து மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது சிஎஸ்சி கிடைக்கல அப்படின்னா தான் ஒரு பெஸ்ட் காலேஜில் ஐடி எடுத்துறாங்க. ஸோ ஐடி எடுத்திருந்தா வந்து ஐடியை விரும்பி போகிறவங்க இருக்கிறாங்களா? ஐடி விரும்பி எடுத்திருந்தா கூட எப்படி இருக்குது ஸ்கோப் அதுக்கு வந்து? ஏன்னா அன்றைக்கே நான் சொன்ன அதே இதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கொஞ்சம் ஹார்ட்வேர் பார்ட் அதிகமாக இருக்கும், ஐடியில் மோர் ஆன் ப்ரோக்ராமிங் சைடு. அதனால் நீங்கள் ப்ரோக்ராமிங் சைடுக்குள்ள ஜாபுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஐடியில் எடுத்துக்கொள்ளலாம், தவறே கிடையாது. ரெண்டு பேருக்கும் சம பங்கு இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு ஸ்கோப் அதிகம். அவங்க அந்த ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் அதிகமாக இருக்கிறது சிஎஸ்சியில். அதான் அது கொஞ்சம் முன்னிலையில் உள்ளது. சரி சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து தினேஷ் என்ற ஒரு நேயர். வணக்கம் தினேஷ், உங்கள் கேள்வி.
ஹலோ, நான் தினேஷ் பேசுகிறேன். உங்கள் கேள்வி. நான் கட் ஆஃப் 181.75. சரி. ஹலோ தினேஷ், தயவுசெய்து உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் டிவி வால்யூம் கம்மி. என் கட் ஆஃப் 181.75. சரி. நான் எஸ்சி கேட்டகரியில் வரேன். சரி. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் டாப் காலேஜ் கிடைக்குமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். நிகழ்ச்சி அதுக்கு நன்றி. இதுக்கான பதிலை பார்க்கலாம். சோமசுந்தரம், உங்களுடைய பதில். அவர் 181.75 181 என்ன கேட்டகரி எனக்கு சரியாக தெரியல. எஸ்சி கேட்டகரி கண்டிப்பாக அவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அவர் தாராளமாக அவர் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அவருக்கு மெக்கானிக்கலும் சரி, கம்ப்யூட்டரும் சரி, எல்லா கோர்ஸஸ்க்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு டாப் 15 காலேஜஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிஇ எடுக்கிற சமயத்தில் நல்ல கிரேடில் முடிங்க. நல்ல கிரேடில் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில பேர் 6 மாதம் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு அவங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் மார்க் அந்த கிரேட் வந்து குறையிற சமயத்தில் செகண்ட் செமஸ்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைய நல்ல கிரேடில் முடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஜாபும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பயோடெக்னாலஜிக்கான வேலைவாய்ப்புகள், பயோடெக்னாலஜி முடித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது போன்ற கேள்விகளும் ஃபேஸ்புக் வாயிலாக மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்பொழுது ஈரோட்டிலிருந்து பிரவீன் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரவீன், உங்கள் கேள்வி. சார், என்னோட கட் ஆஃப் 198.75. 198.75. ஆமாங்க சார், பிசி கம்யூனிட்டி. சரி. கம்யூனிட்டி ரேங்க் வந்து 633 வருதுங்க சார். சரி. கோயம்புத்தூர்ல இருக்க டாப் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல கிடைக்குமாங்க சார் மெக்கானிக்கல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபசர், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு. இது கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் படித்துவிட்டு வேலை பார்க்க வேண்டும் ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் ஆந்திரப்ரனர்ஷிப்புக்கு தயவு செய்து நிறைய போங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டேன்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு உலகமே 1930 இருக்கக்கூடிய ஒரு ரெசெஷனை நோக்கி போய்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெசெஷன் வரும்பொழுது மேக் இண்டியா, மேட் இன் இந்தியா இந்த பாலிசி ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நிறைய நம்ம இளைஞர்களுக்கு நம்ம வேலை பார்க்க கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது. And I bless you to have a great success in your entrepreneurship life. எஸ், தொடர்ந்து பேசலாம். திரு சோமசுந்தரம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து JEEயில் வந்து மார்க் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்பவே பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறதா வந்து ஒரு செய்திகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது எதனால் இந்த மாதிரி ஒரு ரீசன் நடக்குது? ஸோ அதே மாதிரி வந்துட்டு புதுசாக 2 IITயும் வந்து ஓப்பனாக போகுது. இதனால் IITயில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் மாணவர்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? 11th போர்ஷன் வந்து ஒரு சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் சரியாக நடத்துறது இல்லை. ஸோ எல்லாருமே 11th 12th போர்ஷனாக அதிக அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மார்க் அதிகமாக வாங்கிடுறாங்க. 12th மார்க் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்துடுது. நீங்கள் IIT, இப்போ IIT போகணும்னா மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 16 IIT இருக்குது. ஸோ JEE மெயின் எக்ஸாம் கிராக் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மெயினில் உள்ள 1.5 லட்சம் மாணவர்களுக்கு தான் அழைப்பு கடிதம் வரும் அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களால் அதிக அளவில் வெற்றி பெற முடியல. அதுக்கு காரணம் இந்த 11th ஸ்டாண்டர்டுடைய பாடத்திட்டம் கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களையும் அது நடத்தணும். நீங்கள் பக்கத்து கேரளா எடுத்தாலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா எடுத்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படின்னா 11th and 12th டுகெதராக தான் வரை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் மட்டும். நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, அது ஒரு வேறு கான்செப்ட். அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ 11th and 12th கம்பல்சரியாக இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் அதிக அளவில் IIT போகலாம். IIT வெறும் 9665 சீட் தான் இருக்குது. இது அப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அப்ளை பண்ணுறாங்க. ஸோ IIT மெயினில் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா தாராளமாக அவங்க NIT போகலாம். மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 30 NIT இருக்குது. ஸோ மெயினில் எடுத்த மாணவர்கள், அதிக எடுத்த மாணவர்கள் NIT போகலாம். அவங்கள டாப் 1.5 லட்சம் மாணவர்கள் தான் அவங்களால அட்வான்ஸ் போயிட்டு IIT அவங்களால போக முடியும். சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக பிரியா நெல்லையிலிருந்து அழைத்திருக்கிறார். வணக்கம் பிரியா, உங்கள் கேள்வி. சார், நான்
பிரியா பேசுறேன் சார். உங்க கேள்வி கேட்கலாம். மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அது என்ன ஸ்கோப் இருக்கு? சரி. என்ன மாதிரி ஜாப் வேல்ஸ் கிடைக்கும்? மெக்கட்ரானிக்ஸ். வேற ஆட்டோமோனஸ் காலேஜ் இருக்கேன். சரிங்கம்மா. ஆட்டோமொபைல்ஸ்னா என்னன்னு தெரியல சார், அது கொஞ்சம் விவரிச்சு சொல்லலாம் சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபசர், மெக்கட்ரானிக்ஸ் அதுக்கு வந்து என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார். அது ஒரு ஃபோக்கஸ்டு கோர்ஸராக மெக்கானிக்கல்லேருந்து வெளியில் வந்தது தான் மெக்கட்ரானிக்ஸ். அது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டும் அதிகமாக உள்ளது. மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது. நீங்கள் எடுத்து பார்த்தாச்சுன்னா 1985 ஒரு பெரிய புரட்சியே நடந்தது மெக்கட்ரானிக்ஸில் வந்து வெளிநாடுகளில். நம்மளுடைய தாக்கம் வந்து இங்கே 98க்கு அப்புறம்னா இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு மிக அதிகமாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் வந்து எப்போ இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் அது. ஆனால் சில பொருளாதார தேக்க நிலையினால இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதுக்கு ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இருந்தாலும் கூட ஒரு ஃபோக்கஸ்டு அப்படின்னு பார்க்கப்படுதே சார், அதுக்கு மெக்கானிக்கல் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் அறிவுறுத்துறாங்க. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா முந்தி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இருந்தது. ஆனால் பொருளாதாரத்தில் சீதனம் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகும் போல் எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக வரும் போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு திரும்பினாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய இன்றைக்கி செல்ஃபோன் உடைய பயன்பாடு அதிகமானவுடனே டெலிகம்யூனிகேஷன்லேயும் வந்தது. அதுக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அது மாதிரி இது ஒரு பரிமாண வளர்ச்சி தான். ஸோ இதுக்கு போக போக டெக்னாலஜி போக போக வி நீட் ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் ஆல்சோ ஃபோக்கஸ். ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள் தேவைப்பட்டிருந்தாலும் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வெறும் பெயர்களை மட்டுமே பார்த்துட்டு ஒரு இந்த பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி மாணவர்கள் இன்னும் கூட இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது ஒரு மெக்கட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆட்டோமேஷன் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி பேரை பார்த்து வந்துட்டு இவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்களா இப்போ மாணவர்கள்? அது ஆன வாய்ப்புகள் குறைத்தல். அப்படி பேரை பார்த்து அவங்க சூஸ் பண்ணுறது இல்லையாச்சா மிக மிக தவறு. சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சுட்டு தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஆர்வம் இருக்கணும். அதில் பேரை வச்சு பார்க்கக்கூடியன்னு சொல்கிறது இஸ் டெசார்சஸ் டிசிஷன். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பெட்ரோலியம் அப்படிங்கிறாங்க, பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி பேரை பார்த்துட்டு கல்ஃப் கண்ட்ரியில் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே அந்த கோர்ஸ் மேலே வந்துட்டு இவன் அந்த கோர்ஸ் மீதான பார்வையை மாறி போயிருது. அதனால வந்து சூஸ் பண்ணுறதாகவும் இதே நிகழ்ச்சியில் வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். அதனால தான் கேட்டோம். திரு சோமசுந்தரம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து பயோடெக்னாலஜிக்கு இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இதுக்கு முன்னால் இதுக்கு பர்சனலாக ஆசைப்படுறேன். நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறைய மாணவர்கள் வந்து ஒரு புதிய கோர்ஸ் எடுக்கணும் சார், நான் வித்தியாசமாக எடுக்கணும் ஆசைப்பட்றேன். சரி, அந்த கோர்ஸுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அதுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட் என்ன, அதெல்லாம் தெரியாது சார். மற்றவங்க படிக்கிறத விட நான் வித்தியாசமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள், எல்லா மாணவர்களும் இல்லை, அது தவறுதலாக எடுக்கிறாங்க. எந்த கோர்ஸை எடுத்தாலும் அது சார் சொன்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு டிமாண்ட் எப்படி, சப்ளை எப்படி, அதெல்லாம் கணக்கிட்டால் தான் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ மெக்கட்ரானிக்ஸ்னாலே மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் நீங்கள் அழகாக கேட்டீங்க, பயோடெக் பற்றி கேட்டீங்க. நிறைய மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பயோடெக்னா என்ன, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் என்ன, பயோ மெடிக்கல்னால் என்ன, இது ஒரு சில நிறைய மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 4 சப்ஜெக்ட். ஒரு மேக்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும். அது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இதை முடித்தவங்க வந்து ஐடி, ஃபார்மசூட்டிக்கல், டெக்னிக்கல் எடிட்டராக போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து பயோடெக். நீங்கள் ஐடிக்கு அடுத்தது விவசாயம், மருந்து பொருட்கள் அப்படின்னு இந்த ஃபீல்டு பல அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் நல்ல பர்சனலில் முடித்த மாணவர்கள் வந்து எரிபொருள் சக்தி நிறுவனம், உணவுப் பொருள் உற்பத்தி நிறுவனத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கடுத்து பயோமெடிக்கல், அது நம்ம எல்லாம் ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். அந்த கோர்ஸும் நல்ல ஒரு சிறப்பான கோர்ஸ் தான். சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கோவையிலிருந்து யாமினி என்ற ஒரு நேயர். வணக்கம் யாமினி, உங்கள் கேள்வி. எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. கேளுங்க. ஹலோ, கேட்கலாமா? இணைப்பில் தான் இருக்கிறீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். எனக்கு 2 क्वेश्चन இருக்குங்க சார். சரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ட்ரிபிள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட கட் ஆஃப் வந்துட்டு 197.25. சரி. அதுக்கு வந்துட்டு பிஎஸ்சி, ஜிசிடி மாதிரி காலேஜஸ் கிடைக்குமா? அதுக்கப்புறம் செகண்ட் क्वेश्चन வந்துட்டு ரேங்கிங் வந்துட்டு 3807. சரி. அது கம்யூனிட்டி ரேங்கிங் படி பண்ணுவாங்களா இல்ல ஜெனரல் ரேங்க் படி ஃபில் பண்ணுவாங்களா? நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்கம்மா? என் கம்யூனிட்டி வந்துட்டு எம்பிசி. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபசர், நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கான பதிலை. அவர் கொஞ்சம் அந்த क्वेश्चन திருப்பி எனக்கு அவங்க क्वेश्चन கேக்குறது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 197 எடுத்துருக்காங்க, ட்ரிபிள் எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல ட்ரிபிள் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற? கண்டிப்பா கிடைக்குமா? எம்பிசிக்கு உறுதியா கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உறுதியா கிடைக்கும். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம்.
நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்வி சம்பந்தமான இன்னும் பல ஆலோசனைகளை பார்க்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கண்ணன். வணக்கம் நரசிம்மன், உங்கள் கேள்வி. சார், இது வந்து 185.75 கட் ஆஃப் மெடிக்கல். சரி, பி ஃபார்ம் டி கிடைக்குமா? ஃபார்ம் டி கிடைக்குமா? அடுத்த क्वेश्चन 189.25 வந்து இது இன்ஜினியரிங் கட் ஆஃப். நாங்க ஓசி கேட்டகரியில இருக்கோம். இது மெக்கானிக் டாப் 15ல கிடைக்குமா? சரிங்க சார், தொடர்ந்து மெக்கானிக் சிவில். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபசர் ஃபார்ம் டி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு அவர் வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. 189 எடுத்திருக்காரு. ஸோ ஓசி கேட்டகரி வந்து டாப் 15ல மெக்கானிக்கல் கிடைக்குமான்னு கேட்குறாரு. கிடைக்கிறக்கு வாய்ப்பு தான்? வாய்ப்புகள் குறைவு தான், ரொம்ப குறைவு தான். குறைவு தான். பட் அது 15 இல்லாட்டாலும் பாக்கி காலேஜில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோமசுந்தரம் சார், நீங்கள் சொல்லுங்கள். 185 எடுத்திருக்காரு. பட் ஃபார்ம் டி பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கில் சேராது. இருந்தாலும் கூட அவர் வந்து 185 அப்படிங்கிற கட் ஆஃப் வந்து ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுமா? இல்லை, அது ஓசியை பொறுத்தவரை 185 வந்து மிக குறைவு தான். ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு ஃபார்ம்டியில் அந்தளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தாராளமாக ஒரு இன்ஜினியரிங் எடுத்து அவரால் உதவி சாதிக்க முடியும். 189.925 நல்ல கட் ஆஃப் தான். டாப் 10 காலேஜில் இல்லாட்ட கூட மற்ற காலேஜஸில் அவர் தாராளமாக நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணால் கூட அவரால் உறுதியாக சாதிக்க முடியும். ஒருவேளை இவர் வந்து மெக்கானிக்கல் இல்லாமல் வேறு எதுவும் சூஸ் பண்ணலான்னா உங்களுடைய சஜஷன் படி என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண சொல்லுவீங்க? இல்லை, அவருக்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு தெரியல. அப்படி அவர் இருக்கிற ஆர்வ சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை சிவில், உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் தாராளமாக சூஸ் பண்ணி அவரால் சாதிக்க முடியும். பட் ஃபார்ம் டி அப்படிங்கும்போது வந்துட்டு அவர் வந்து எப்படி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டில் தான் போகிறாரு. ஃபார்ம் டி எடுக்கிறது ஒரு ரைட் சாய்ஸாக தானே சார் இருக்கும் அவருக்கு வந்து? இல்லை சார், அதாவது அவருடைய பொருளாதார சூழல் நமக்கு தெரியாது. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சீட்ஸ் எல்லாமே காசை பற்றி தான் தீர்மானிக்கிறாங்க. அது ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது. அவருக்கு ஆர்வமிக்க சமயத்தில் ஃபார்ம் டி தான் பண்ணணும்னு ஆர்வமாக இருந்தாருன்னா தாராளமாக எடுத்து பண்ணலாம். அவருக்கான வாய்ப்பு மிக அதிகமாக. இப்போ வரைக்கும் ஃபார்ம் டி முடிச்சிருக்கிறவங்க எத்தனை வருஷம் சார் பாஸ் அவுட் வந்திருக்காங்க? இந்த வருஷம் தான் முதல் பேட்ச் இந்த வருஷம் தான் வெளியே வரப்போகுது ஃபார்ம் டி முடிச்சுட்டு. இதை பற்றின பொதுவாக வந்து இந்த கல்வியாளர்கள் மத்தியில் என்ன பேச்சு நிலவுது சார் ஃபார்ம் டி பற்றி? இல்லை, ஃபார்ம் டிக்கு நல்ல எதிர்கால வளமாக தான் இருக்குது, அதில் மாட்டுக்கிறதே இல்லை. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே பேசினபடி மெடிக்கல் காலேஜ் சீட்டு வந்து மிக மிக குறைவு. எல்லாருக்குமே டாக்டர் ஆகணும் ஆசை தான் உண்டு. இந்தியாவிலே மொத்தம் 30,000 சீட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் எடுக்கணும். இன்றைக்கி டாக்டர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் கிடையாது. தாராளமாக பேராமெடிக்கல் முடித்தவங்க தான் டாக்டர்ஸுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. இவங்க பிஃபார்ம் பண்ணிவிட்டு எம்ஃபார்ம் பண்ணி பிஹெச்டி பண்ணால் கூட இவங்களும் ஒரு வகையில் டாக்டர்ஸ் தான். ஸோ தாராளமாக எடுத்து பண்ணலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் பார்த்துக்கலாம். விபாஷினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 197 பிசி ரேங்கிங்கில் வராங்க. 2009-2ல் வந்து அவங்களுடைய ரேங்கிங் வருது. ஸோ ஈசி எடுக்கிறதா சிஎஸ் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரொஃபஸர், நீங்கள் சொல்லுங்கள். 197 கட் ஆஃப் எடுத்த ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதா அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வருது. ஸோ ஏன் இந்த மாதிரி அதிகப்படியான மார்க் எடுத்தவங்களுக்கு கூட தங்களுக்கு தேவையான ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியல அவங்களால? இல்லை, நான் இதில் சொல்ல வரக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, அவங்களுடைய ஆர்வம் என்னன்னு சொல்லி அவங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடியும் பொழுதே ஒரு சிறிதாக ஒரு பயிற்சி எடுத்து தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது. இல்லை, ஒரு 10ஆம் வகுப்பு முடித்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிவியை பார்த்தோ ஒரு சினிமா பார்த்தோ மற்றவங்க சொல்கிறத கேட்டோ தான் சார் இந்த ஆர்வம் அப்படிங்கிறது வரப்போகுது இல்லையா? இது அப்படி இல்லைங்க. இது கொஞ்சம் டீப்பராக போனோம்னா நாங்கள் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறோம்னா, இது வந்து கொஞ்சம் டீப்பராக பார்க்கக்கூடியது. ஒவ்வொருக்கும் 2 பிரெயின்ஸ், லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் சொல்லி இருக்குது. நீங்கள் எடுத்து பாரு, ரைட் பிரெயினில் அதிகம் சார்ந்து இருக்கிறவர்கள் சில தொழிலில் தான் நல்லாக பிரகாசிப்பார்கள். லெஃப்ட் பிரெயினில் நல்லா சார்ந்து இருக்கவங்க சில தொழிலில் பிரகாசிப்பார்கள். இந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை வைத்து கொண்டு தான் இந்த குரூப்புன்னு சொல்லக்கூடியதை நிறைய வந்து சில பேர் தெல் பி வெரி குட் இன் ஆர்கிடெக்சர், டிராயிங்கில் நல்லா இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் வராது. அதனால் இவங்க பேசிக்காக அவங்க வெறும் வாய்ப்புகளை மட்டும் பார்க்காமல் அடிப்படையாக உள்ளே போய் அவங்க சில தீர்வுகளை கண்டுபிடிச்சு எடுக்கணும். இவர் சிஎஸ்சியா இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸான்னு சொல்கிறாங்க. ஈசின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆப்ஷன் 2 இருக்குது. சாஃப்ட்வேருக்கும் போகலாம், நீங்கள் மெயின் ஈசிக்கும் வரலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாப்பு இப்போ ப்ரோக்ராமிங் லெவலில் இருக்கக்கூடியது மோர் ஆன் டூல் சைடு. ஸோ நீ ஈஸியில் இருந்து அந்த டூலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டின் இருக்குது. பிரவீன் ராகுல் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. இவர் வந்து என்ன மாதிரியான மார்க் எடுத்திருக்காரு, என்ன கேட்டகரி எதுவுமே குறிப்பிடலை. அவர் வந்து பிஆர்க்கா இல்லை பிஎஸ்சி அக்ரியா இந்த ரெண்டில் எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு வந்து ஜாப் ஓரியன்டாக போகணும், ஃபியூச்சரில் வந்து ஜாப் எதுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. திரு சோமசுந்தரம், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு? இல்லை, அவர் தாராளமாக பிஎஸ்சி அக்ரி எடுக்கலாம். ஓகே. ஏன்னா அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, பிஆர்க்கா பிஎஸ்சி அக்ரியா. பிஎஸ்சி அக்ரி நல்ல மார்க் முடிக்கிற சமயத்தில் நிறைய கவர்மெண்ட் செக்டார் இருக்குது. உதாரணமாக பேங்கிங் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, அதிக அளவில் ஆஃபீஸர் லெவலில் வரவங்க இந்த டிகிரி படித்தவங்க தான் வராங்க. உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்னாலே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஒரு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த அக்ரி முடித்தவங்களும் சரி, இந்த பிஇ முடித்தவங்களும் சரி, ஈஸியாக அவங்களால கிராக் பண்ண முடியுது. ஸோ பிஆர்க்கு பொறுத்தவரை அந்த டிசைன்ஸு, அந்த டிராயிங், அதில் அவருக்கு ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக அவர் அதை எடுத்து கூட அவரால் படிக்க முடியும். சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக வேப்பூர்லேருந்து சரண்யா என்ற ஒரு நேயர். வணக்கம் சரண்யா, உங்கள் கேள்வி? குட் மார்னிங் சார். என்னோட அக்ரி கட் ஆஃப் வந்து 182.75. சரி. இதுக்கு அக்ரி சிதம்பரத்தில் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்ல வந்து பிடெக் அக்ரி பண்ணலாமா? சரி. இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 186.7. சரி. என்னோட கேட்டகரி வந்து பிசி கேட்டகரி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபஸர், இந்த மாதிரி பிஎஸ்சி அக்ரி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பிடெக் அக்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரைட் சாய்ஸா? ரெண்டுமே வந்து ரிலேட்டட் கோர்ஸ் தானே சார்? சரி, பிடெக் அக்ரி அப்படி பிஎஸ்சி பொதுவாக நீங்கள் பிஎஸ்சிக்கும் பிடெக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இதே இதுதான் வரும். பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி. என்ன வித்தியாசம் வருதுன்னா, டெக்னாலஜின்னு சொல்லி போயாச்சுனாலே யூ வில் சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அது வந்து பிஎஸ்சி லெவலில் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் டச் அப்படின்னு சொல்லி வரும். இன்ஜினியரிங் டச்னால உங்களுக்கு என்ன சொல்லி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து தாட் ப்ராசஸ் இல்லை. இருந்தாலுமே பிஎஸ்சி அக்ரிக்கும் பிடெக் அக்ரிக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கிறதா வந்து இதே நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால கேட்குறேன். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்கிறேன். பிஎஸ்சி அக்ரிகளுக்கும் பிடெக்கில் வரும்போது நான் சொன்னது மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக படிப்பார்கள். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக படிப்பார்கள். அதில் என்ன வித்தியாசம் தெரியாச்சுன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ். நீங்கள் மேல்கல்வி படிக்கும் பொழுது இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். பிஎஸ்சிக்கும் பிடெக்கும் உங்களுக்கு வித்தியாசம். இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அது ஒன்லி சயின்ஸ். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துடலாம். செந்தூரி அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பிசி கேட்டகரி பிலாங்கில் இருக்காங்க. 187 அவங்களுடைய கட் ஆஃப். மெக்கானிக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் சாய்ஸாக இருக்குமா? ஏன்னா ஒரு ஃபீமேலாக இருந்துட்டு மெக்கானிக் எடுக்கிற ரைட் சாய்ஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் இப்போ மைனிங் கூட வந்து பெண்கள் அலோவ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ டைமில் வந்து கூட மெக்கானிக் வந்து பெண்கள் எடுத்தால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சரியான ஒரு தெளிவு கிடைக்கணும், ஒரு பதில் வேணும். சோமசுந்தரம் சார், நீங்கள் சொல்லுங்கள். தாராளமாக எடுக்கலாம். இன்றைக்கி ஆணும் பெண்ணும் சமம் தான். எந்த துறையும் எடுக்கலாம். நல்ல மார்க்கில் முடிக்கிற சமயத்தில் இது மெக்கானிக்கல் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வெறும் மெக்கானிக்கல் இந்த மிஷின்ஸை தூக்கி வைக்கணும் அந்த மாதிரியே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு கவர்மெண்ட் செக்டாரில் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 150 ப்ரைவேட் செக்டார் இருக்குது. அதில் கவர்மெண்ட்டுடைய ஷேரே 51%. இந்த பிஎஸ்என்எல், பெல், ஆயில், ஓஎன்ஜிசி எவ்வரி இயர் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணிகிட்டே வராங்க. இவங்க எந்த கோர்ஸ் முடித்தாலும் பரவாயில்ல, இங்கே எக்ஸாம் எழுதினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் கன்சர்ன்ஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ், அமேசான், இங்கேயும் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் படிச்சுன்னு போகிறாங்க. ஈவன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட இந்த ஐடி ஃபீல்டுக்கும் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு மிக அதிகம். தாராளமாக எடுத்து அவங்க படிக்கலாம். எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சேலம்லேருந்து ஹரி என்ற ஒரு நேயர். வணக்கம் ஹரி, உங்கள் கேள்வி? வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு டவுட் என்ன கேட்டீங்கன்னா சார், இப்போ பி படிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குங்களா சார்? பி படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு இருக்குது. சரி. என் குடும்பம் சொன்னாதான் படிக்க முடியல. சரி. இப்போ நானே வேலை பார்த்து சம்பாரிச்சு படிக்கணும் ஒரு எனக்கு இருக்கு. சரி. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குங்களா? அதாவது இனிமேல் வந்து நீங்கள் பி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறீங்க? ஆமாம் சார். ஆமாம். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ப்ரொஃபஸர், இந்த மாதிரி ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குதா பிஇ படிக்கிறதுக்கு? ஆமாம், ஏஜ் லிமிட் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவர் வந்து இது டிப்ளமா முடித்த பையனா இல்லைன்னா ஹையர் செகண்டரி முடித்த பையனான்னு சொல்லி தெரியல. சரி. டிப்ளமா முடித்த பையன் சொல்லி ஆச்சுன்னா அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சார், உங்களுடைய பதிலும் சீக்கிரம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். அது பார்ட் டைம் பிஏ அவர் பண்ணலாம். அவளுக்கு என்கிட்ட கேட்டால் அவர் ஏதாவது காலையில் வேலைக்கு போய்ட்டு இப்போ பார்ட் டைம் பிஏ அண்ணா யூனிவர்சிட்டியும் இருக்குது, நிறைய சில கல்லூரியும் இருக்குது. தாராளமாக படித்து அவளால் சாதிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து அவர் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் இருக்கிறாரு. ஸோ பார்ட் டைமில் படிக்கிறது படிக்கலாம். நன்றி சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான கல்வி ஆலோசனைகள் வழங்கியதுக்காக திரு சோமசுந்தரம், ப்ரொஃபஸர் பரமேஸ்வரன் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை
என்ன படிக்கலாம் @ns7.tv என்ற மெயில் அடிக்கும் மெசேஜஸ் வாயிலாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்கியோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெர்பாலயா டயபெட்டிஸ் மற்றும் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. வணக்கம்.